சன்மார்க்கம் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கை கொள்கை என்றால் என்ன, படைத்தல் தொழிலை உருவாக்குவர் பிரம்மா, படைத்தல் காத்தல் இரண்டு தொழிலையும் செய்பவர் விஷ்ணு, படைத்தல் காத்தல் அகங்கரித்தல் அல்லது துரிசு நீக்கி வைத்தல் இந்த மூன்று தொழிலையும் செய்பவர் ருத்ரன். நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த பஞ்ச கர்த்தாக்களையே தெய்வமாக நினைத்து, அவர்களையே முடிவாக நினைத்து, அவர்களையே வணங்கி சில அற்ப ஆதாயங்களை மட்டும் பெறுகிறோம். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீங்கள் வணங்கி அதன் மூலம்தான் நீங்கள் ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லியிருக்கார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இவர்களெல்லாம் இன்னும் பூரண நிலையை அடையவில்லை. இறைநிலை எப்படி பரமான்மா ஆதி அந்தம் இல்லையோ அதுபோல் இந்த உயிர்களுக்கும் ஆதி அந்தம் இல்லாமல் என்றும் உள்ளது. எத்தனை கோடி வருஷமாக நம்ம எத்தனை இந்த 7 வகை பிறவிலையும் பிறந்து இழைத்தோம் பார் மாணிக்க வாசகர். தியானத்தில் என்னென்னா உங்களுக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கும். 2 உஷ்ணம் இருக்குல்ல, கெட்ட உஷ்ணம், சுத்த உஷ்ணம். கெட்ட உஷ்ணம் உடம்பை அழிச்சிடும், சுத்த உஷ்ணம் மேலே ஏற்றி விடும். எல்லாம் ஞான சித்தி ஞான தேகம் முத்தேகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஞான தேகம் பெறக்கூடிய நிலையை கூட இந்த சுத்த உஷ்ணம் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தியானத்தை விட கோடி பங்கு அதிகமாக கிடைக்கும் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்கிறார். பிறர்க்கடிய இந்த முத்தேக சித்தியும் கொடுக்கும். இது உண்மைங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். இதை விட எளிமையானது வேறு என்னங்க இருக்குது? நீங்கள் எதுவுமே செலவே பண்ணாதீங்க, உங்களை பீட் பண்ண ஆள் கிடையாது. இது ஒன்று தான் எந்த விதமான கேடும் அற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறதா அர்த்தம். இது உண்மை, சத்தியம். உங்களை எதையுமே இடி மின்னல் கூட தாக்காது, பூகம்பம் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. இது உண்மை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நமது திருவருட்பிரகாச வள்ளலார் உரைத்த உரைநடை பகுதிகள் சிலவற்றை ஆராயலாம் என்று உள்ளோம். வள்ளலாருடைய வள்ளலார் அருளிய சன்மார்க்கம் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கை கொள்கை என்றால் என்ன என்பதை சற்றே ஆய்வோம். சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்களையும் பெற்றுக்கொண்ட மூர்த்திகளான ஒரு தொழிலுடைய பிரம்மா, 2 சித்தியுடைய விஷ்ணு, 3 சித்தியுடைய ருத்ரன், இதுபோன்ற மற்றவர்களும் சிருஷ்டி அதாவது படைத்தல் தொழிலை உருவாக்குவர் பிரம்மா, படைத்தல் காத்தல் 2 தொழிலையும் செய்பவர் விஷ்ணு, படைத்தல் காத்தல் அகங்கரித்தல் அல்லது துரிசு நீக்கி வைத்தல் இந்த 3 தொழிலையும் செய்பவர் ருத்ரன். இதுபோன்று மறைத்தல் தொழிலோடு 4 தொழிலை செய்யக்கூடியவர் மகேஸ்வரன், அருளல் தொழிலோடு 5 தொழிலையும் செய்யக்கூடியவர் சதாசிவம். இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் இந்த பஞ்சமூர்த்திகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த 5 தொழிலும் எக்காலத்தும் நிகழ்ந்திருக்கும். இது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பஞ்ச கர்த்தாக்களுக்கும் அவரவர்கள் அந்த தொழிலை செய்வதற்கு அருளியது.
ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த பஞ்ச கர்த்தாக்களையே தெய்வமாக நினைத்து, அவர்களையே முடிவாக நினைத்து, அவர்களையே வணங்கி சில அற்ப ஆதாயங்களை மட்டும் பெறுகிறோம். அதைத்தான் திருவருட்பிரகாச வள்ளலார் இந்த பஞ்ச கர்த்தாக்களையும் பஞ்ச தொழிலை செய்யக்கூடிய அதற்கு மேல் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒன்று நிலை உண்டு. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீங்கள் வணங்கி அதன் மூலம்தான் நீங்கள் ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஐயன் திரிவுபட சொல்லியிருக்கிறார். அப்போ சில திருவருட்பா பாடல்களில் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நகை தூசுக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்று சொல்கிறார். இது உண்மை. அதைத்தான் சுத்த சன்மார்க்க கொள்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையிலும் உள்ள அணுக்கள்லாம் நம்ம போன்ற உயிர்கள் மேற்குறித்தவர்களுடைய பதப்பிராப்தியை லேசம் பெற்றுக்கொண்டார்கள். சும்மா லேசாக ஒரு அற்ப அருளை மட்டும் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் இவர்களை அசைப்பித்து அனுகிரகிக்கும் சர்வ சித்தியுடைய தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் மட்டுமே இவர்களுக்கு உள்ளன. ஆதலால் இவர்கள் அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். அப்படின்னா பாருங்கள், அந்த ஐந்தொழிலும் ஒரு சேர ஆற்றக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நிகராக இன்னும் இவர்கள் சென்று அடையவில்லை. இதை தெளிவாக வள்ளலார் சொல்லியிருக்கிறார். மேற்குறித்தவர்கள் அற்ப சித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேல் படிகள் ஏற வேண்டி யாவைகளையும் ஏறி பூர்ண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நிற்றர் போல் இந்த பஞ்சமூர்த்திகளே இன்னும் மேல் படிக்கு சென்று அடைய வேண்டிய இந்த பூர்ண சித்தியை அடைய முடியாமல் அகங்கரித்து தடைப்பட்டு உள்ளார்கள். எனவே அவர்கள் போல் தடைப்பட்டு நிற்காமல், இவர்களை உண்ணி அவலமடைந்து நில்லாமல், சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை. மேலும் தனித்தலைவன் லட்சியம் தவிர அணுத்திய சட துக்குவாதிகளை பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல. உபாசனை முதலியவற்றால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததே தவிர வேறில்லை. எல்லாம் வல்ல தலைவனை மட்டும்தான் நினைக்கணும். இதற்கு பிரமாணமாய் சன்மார்க்க சங்கத்தில் சிற்றடியேன் என்னும் திருவருட்பாடலால் திருவுள்ள கிடைக்காலும் இதை அறியலாம் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆக பஞ்ச கிருத்தியங்களை செய்கின்ற தனித்தனி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இவர்களெல்லாம் இன்னும் பூரண நிலையை அடையவில்லை. அவர்களும் திரும்பவும் இந்த பூமியில் மனித தேகம் பெற்று ஜீவகாருண்ய பணியை செய்து தியானம் போன்ற உண்மையை தேடுதலான சத்விசாரம் செய்து இரக்கத்தினால் அந்த தயவு நிலையிலும் அன்புருவாய் மாறி எல்லாம் வல்ல இறைவனை அன்பால் மகிழ்வித்து அந்த அருளை பூரணமாய் பெற்ற பிறகுதான் இந்த முத்தேக சித்தி பூரணம் பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு ஐக்கியமாகலாம் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் அன்பர்களே, இந்த விக்கிரகம் மற்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வார்கள். இதில் வள்ளல் பெருமான் சொல்வது ஞானத்தில் ஞானமாகிய 16வது நிலை. நன்னாளும் கடந்தே உள்ள ஒரு ஞான சபாபதியே என்று சொல்வார். அந்த 16வது நிலைக்கு நீங்கள் சென்று இந்த மனித தேகை பெற்று
நீங்கள் பூரண அருளை அடைய வேண்டுமாய் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த மனித பிறவி காலம் பத்தாது. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாம் இந்த உயிர்களும் அனாதி, பரமான்மாவும் அனாதி. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிர்கள் படைக்கப்படவில்லை, தேகங்கள் தான் படைக்கப்பட்டுள்ளது. எனவே நம்ம இந்த உயிர்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்தையும் இந்த பஞ்சபூத சக்திகள் உயிர்கள் வாழ்வதற்கு இணக்கமாக இதை செய்து கொடுத்தது அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல இறைநிலை. ஆனால் உயிர்கள் படைக்கப்படுவதில்லை. உயிர்கள் எப்பொழுதும் உள்ளது, அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இறைநிலை எப்படி பரமான்மா ஆதி அந்தம் இல்லையோ அதுபோல் இந்த உயிர்களுக்கும் ஆதி அந்தம் இல்லாமல் என்றும் உள்ளது. ஆனால் என்றும் உள்ள இந்த உயிர்களானது தேகங்கள் எடுக்கும். அதுதான் இந்த 7 பிறவி: தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்கு, தேவர், நரகர், மனிதர் என்று 7 வகை பிறவிகளிலும் எல்லாம் வல்ல அருட்பெரும் பதியை அடையும் நிலை வரை பிறப்பு எடுத்து எடுத்து அழிந்து அழிந்து இந்த பிறவியாகிய கடலை நீந்தி நீந்தி தான் மாறணும். அப்போது நாம் இப்போ இந்த உலகம் தோன்றது, இந்த உலகம் மட்டும் இல்லைங்க, இந்த உலகம் போன்று இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருக்கக்கூடிய பல மண்டலங்கள், பால்வழி மண்டலங்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஆனால் இதுவே நம்ம பூரணமாக நம்ம தெரிஞ்ச பாடில்லை. நம்ம எப்போ இந்த மனித தேகம் எடுத்தோம், இப்போ இந்த மனித தேகத்தில் இருக்கிற நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போது இந்த மனித தேகம் மட்டும்தான் எல்லாம் வல்ல இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலையாக வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது, இந்த மனித தேகம் பெற்ற நாம் பஞ்சமூர்த்திகளும் அடைய முடியலன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ நாம் இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜீவாரண்ய பணி செய்து எவ்வளோ அருமையாக அந்த நம்ம நிலையை அடையலாம். கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ இந்த மனித பிறவி இருக்குது, நமக்கு ஏதோ 100 வயசுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை இப்பொழுதே நீங்கள் காலம் உள்ள போதே பயன்படுத்தி கொண்டீர்களானால் நிச்சயமாக ஒரு பெரிய நிலையை அடையலாம். இந்த தென் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மொழியை நாம் கற்று, தமிழ் மொழியை தெரிந்து நாம் வாழக்கூடிய ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கிறோம். கூடிய கூடியதுவும் கூற்றுவன் வந்தால், இந்த கூட்டிலையும் இப்போ நம்ம மனித தேகத்தை பெற்றிருக்கோம், இதுலேயும் எமன் வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? ஆடிய பாதம் அடைய முடியாது. ஆடிய பாதம் என்ற எல்லாம் வல்ல அந்த இறைநிலையுடைய திருவடிகளை பெற்று நாம் அடையக்கூடிய பெரிய நிலையை, சித்தி நிலையை நாம் அடைய முடியாமல் போய்விடுமே. எத்தனை கோடி வருஷமாக நம்ம எத்தனை இந்த 7 வகை பிறவிலையும் பிறந்து இழைத்தோம் பார் மாணிக்க வாசகர். பிறந்து ஒவ்வொன்றும் பிறந்து இழைத்து இந்த பிறர்க்கரிய இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஜீவகாருண்மே மயமாக இருந்து எல்லா உயிர்களையும் அனுசரித்து, எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்தி, இறைவன் மேலும் பேரன்பு செலுத்தி, இந்த ஒரு தயவு நிலையிலையும் இறைவனை தேடக்கூடிய அந்த சத்விசார நிலையிலையும் நாம் இருந்தோமானால் பிறர்க்கரிய பேரை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போது முடிதனில் விளங்கும் முழுதனி பொருளை அடியொற்றி வாழ அன்பினில் விழைந்தோம். கடிநிலை மனமும் காரணம் மறந்தது, படிநிலை கடந்திட பதியருள் வேண்டுவோமே. அந்த எல்லா படிநிலையும் கடந்து இறைவனுடைய அந்த திருவடிகளை அடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். காலம் உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும். பிறர்க்கரிய திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மனித தேகத்தில் நம்முடைய மனதால், மனசு ரெண்டும் செய்யும், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். நல்லது செய்துட்டா நல்ல பிறவி, கெட்டது செய்துட்டா கெடுதலான பிறவி கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே பிறவியை கொடுக்கும். அதனால் திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க,
இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்வார். இந்த 2 வினையும் மற்ற நன்மை தீமையற்ற இன்ப துன்பமற்ற ஒரு நியூட்ரல், அதாவது ஒரு பொதுநிலை, ஒரு நடுநிலை, அந்த ஒரு நிலையை நோக்கி நாம் பயணிக்கணும். அதற்கு நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் வழங்கிய கருத்துக்கள் ஏராளம் ஏராளம். அதில் முக்கியமாக இந்த தியானத்தை விடவும் கூட, தியானத்தில் என்னென்னா உங்களுக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கும். 2 உஷ்ணம் இருக்குல்ல, கெட்ட உஷ்ணம், சுத்த உஷ்ணம். கெட்ட உஷ்ணம் உடம்பை அழிச்சிடும், சுத்த உஷ்ணம் மேலே ஏற்றி விடும். எல்லாம் ஞான சித்தி, ஞான தேகம், முத்தேகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஞான தேகம் பெறக்கூடிய நிலை கூட இந்த சுத்த உஷ்ணம் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுத்த உஷ்ணத்தை தருவது தியானம்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த தியானத்தை விடவும் இந்த ஜீவகாருண்ய பணியை யார் மனமும் வந்து செய்கிறார்களோ, எல்லா உயிர்களும் நேசித்து ஒரு உயிருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லா உயிர்களும் நேசித்து வாழக்கூடிய தயவாளர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த சுத்த உஷ்ணம் இந்த ஜீவகாருண்ய பணியினாலும் இந்த சத்து விசாரத்திலும் தானாக கிடைக்குமா. தியானத்தை விட கோடி பங்கு அதிகமாக கிடைக்கும் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்கிறார். அப்போது நீங்கள் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீவகாருண்யம் என்பது பசித்தவருக்கு நம்ம அந்த உணவு அளிக்கக்கூடிய ஒன்று. அதேமாரி கொலைன்றதுக்கே இங்கே வரக்கூடாது. கொலை அதையும் தடுக்கணும். பசி கொலை 2ஐயும் தடுக்கணும். இது 2ம் மிக முக்கியமானது. உயிர்களை சீக்கிரம் எடுத்துருவோங்களா, பசியும் கொலையும். தாகம் கூட அடுத்தது ஏதோ தண்ணி கொஞ்ச நேரம் தாங்கிட்டு தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்துருவாங்க. ஆனால் இந்த பசியினால் வர துன்பமும் கொலையினால் வர துன்பமும் உடனே என்ன பண்ணிடுது, உயிரை அழிச்சிடுது, இந்த தேகத்தை அழிச்சிடுது. அதனால தான் இதை தலையாய கடமையாக வள்ளலார் வைத்தார். அடுத்து இந்த தாகம், இச்சை, எளிமை, ஆபத்து, பிணி, இதெல்லாம் கூட அவர்களுடைய முயற்சினாலே அவங்க நீக்கிக்க முடியும். அதில் 7ல் இந்த ஜீவகாரணத்தில் 7ல் இந்த 2 தான் முக்கியமாக வள்ளலார் சொல்கிறார். அதனால் நாம் எல்லோரும் நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் பொருள் மூலம் கொடுத்து இந்த ஜீவகாருண்ய பணியை செய்யலாம். பொருள் இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் மனசால் நினைங்க, போதும். மனசால் எல்லா உயிரினும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிங்க. அதை ஒட்டிய செயல்பாட்டுக்கு வாங்க, அதுவே போதும். அதுவே சுத்த உஷ்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும், பிறர்க்கடிய இந்த முத்தேக சித்தியும் கொடுக்கும். இது உண்மைங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். இதை விட எளிமையானது வேறு என்னங்க இருக்குது? நீங்கள் எதுவுமே செலவே பண்ணாதீங்க, மனசால் நினைங்க. அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன்பார். அனைத்து அரண் எல்லாம் இந்த ஒழுக்கங்கள், அனைத்து அற ஒழுக்கங்கள் எல்லாம் அதில் சேர்ந்து விடுது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனசு அப்படியே மலர் போல் இருக்கணும், மென்மையாக இருக்கணும். மனசை இந்த மற்ற கெடுதலான விஷயம்னா என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதது. மற்றவங்களுக்கு என்னெல்லாம் தொந்தரவு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குமோ அதெல்லாம் கெடுதல் தானே. அது செய்யாமல் நம்ம இருக்க முடியும் தானே. நமக்குன்னு ஒரு பணி இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த பணியை செய்துக்கிட்டு அதிலேருந்து வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு ஒரு சரியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் தானே. வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். 99% பேர் அருமையான வாழ்க்கையை அவரோட உழைத்து பல தொழில்கள், உழவு தொழிலேருந்து வணிகத்திலிருந்து இன்னும் பல விதமான தொழில்கள் இருக்குது. எல்லா விதமான தொழில்களும் நீங்கள் செய்து நேர்மையான வாழ்வில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த உணவு தான். இந்த உணவில் மட்டும் நீங்கள் சைவ உணவாக வந்துட்டிங்கன்னா உங்களை பீட் பண்ண ஆள் கிடையாது. இது ஒன்று தான். ஏன்னா இந்த சைவ உணவு தாவரங்களுடைய இலை, தழை இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம், போதும். பழம், காய் சாப்பிட்டாலே போதுங்க. இந்த மற்ற உயிர்களை அடித்து சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாதுங்க. அந்த உணவு நமக்கு தேவையும் இல்லைங்க. அதனால் ஒரு நன்மையும் இல்லைங்க, கெடுதல் தான். அது தாமச ஆகாரம் என்று வள்ளற் பெருமான் சொல்வார். தாமச ஆகாரம் என்று ஏன் சொல்கிறார் என்றால்,
நம்முடைய உண்மையான அறிவு நிலையை தடுத்து விடுகிறது. நம் உண்மையை விளங்காமல் அந்த திரை போட்டு மூடிடுது. அதனால இந்த தாமச ஆகாரம் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம தாவர உணவுகளை சாப்பிட்டோம்னா அதில் எந்த விதமான இம்சையும் இல்லை, யாருக்கும் கெடுதல் கிடையாது, ஒரு உயிரை கொள்கிறோம் என்ற அந்த அச்சம் பயம் கிடையாது, ஒரு அந்த ரத்தம் சார்ந்த அந்த அசுத்த உணவை எடுத்துக்கிறேன்ற அந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதனால் தாவர உணவுகள் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மாடு, ஆடு, குதிரை, யானைலாம் என்ன சாப்பிடுதுங்க? எல்லாம் சாதாரண தாவர உணவு தான் சாப்பிடுது. 5 டன்னு எடை இழுக்குது ஒரு மாடு. ஒரு குதிரை ஹார்ஸ் பவருங்கிறோம். குதிரையெல்லாம் தூங்காது, படுக்கவும் படுக்காது. எப்படி இருக்குது அதனுடைய சக்தி பாருங்கள். ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்களா, அதுபோல் பாருங்கள். இது யானைலாம் ஒரு பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே லாரியில் ஏற்றும். அது என்ன சாப்பிடுது? ஆனால் இந்த புலால் உணவு சாப்பிடக்கூடிய, அது பழக்கத்தால் சாப்பிடுறது. புலி, சிங்கம் கூட, அது கூட ஒரு சீலம் உள்ளவன், வள்ளலார் சொல்கிறார், ஒரு சீலம் உள்ளவன் அது குட்டியிலேருந்து எடுத்து வளர்த்தா அதுவும் புல்லை தின்னி உயிர் வாழணும்னு சொல்கிறார் வள்ளலார். அது பழக்க தோஷத்தால் சாப்பிடு. எப்படி நாம் முன்னாடிலாம் இலை தழையை சாப்பிட்டு தானே உயிர் வாழ்ந்தோம். நாம் எப்போ அசுத்த உணவு சாப்பிட ஆரம்பித்தோம் நினச்சி பாருங்கள். இப்போ அந்த ஒரு பழக்கத்தால திரும்ப அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் அதை விட்டுட்டு தாவர உணவுக்கு வந்துட்டிங்கன்னா எந்த விதமான கேடும் அற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறதா அர்த்தம். இது உண்மை, சத்தியம். உங்களை எதையுமே இடி மின்னல் கூட தாக்காது, பூகம்பம் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. இது உண்மை. பேர் அபாயம், இயற்கை பஞ்சபூதங்களால் என்னென்ன நடக்குதோ எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு சேராதுங்க. ஜீவகாருண்ய சம்சாரிகளுக்கு இது உண்மை. ஜீவகாருண்யமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எல்லா விதமான இயற்கை பஞ்சபூத சக்திகளும் உங்ககிட்ட வர முடியாது. அந்த நிலை அடையலாம். மனசு தான் காரணம், பொருள் இல்லை. மனசால் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அடையலாம். இந்த அசுத்த உணவுலாம் தவிர்த்திடலாம், சுத்த ஆகாரத்தை உண்டு மேல்நிலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐயா இந்த உரையை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.